ஒவ்வொரு நாளையும் ஓட்டப்பந்தயம் போல கருதுவதுதான் எரிந்து போவதற்கு, அதாவது பர்ன் அவுட் ஆவதற்கு வேகமான வழியாகும். அது அமைதியாகவே தான் ஆரம்பிக்கிறது. இதுக்கு பிறகு நான் ஓய்வெடுத்துக் கொள்வேன். இன்றைக்கு மட்டும் இரவில் வேலை பார்க்கிறேன். எல்லோரும் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். பிறகு நான் வேகத்தை குறைத்துக் கொள்வேன். ஆனால் எரிந்து போவது, அதாவது பர்ன் அவுட், வேகமாக செல்வதனால் ஏற்படும் பிரச்சனையை தவிர ஊக்கத்திற்கும் அதற்கும் தொடர்பே கிடையாது. தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பது தீவிரமாக செய்வதை ஒவ்வொரு முறையும் ஜெயித்து விடுகிறது. தொடர்ந்த முயற்சி காலப்போக்கில் குறுகிய கால குமுறலை, அதாவது ஷார்ட் பஸ் விட சிறப்பான பலன்களை கொடுக்கிறது. நெடுங்கால வெற்றிக்கு ஆற்றல் அவசியம். களைத்து போவது அல்ல. வேகமாக செல்வது இலக்கு அல்ல, ஆற்றலுடன் இருப்பது இலக்கு ஆகும். ஒரே மூலப்பொருட்கள் தான், ஒரே இலக்கு, முற்றிலும் வேறுபட்ட பலன்கள். உதாரணத்திற்கு பார்ப்போமா? 900 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 1 மணி நேரம் வேக வைப்பது கோழி இறைச்சியை எரித்துவிடும். 1 hour at 900 degree Fahrenheit is equal to a burnt chicken. ஆனால் அதே வேளையில் 300 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 3 மணி நேரம் கோழி இறைச்சியை வைத்தால் நன்கு வெந்து ஒரு அற்புதமான கறி கிடைக்கும். That is 3 hours at 300 degree Fahrenheit is equal to a perfectly roasted chicken. இன்றைக்கு நீங்கள் அழுத்தத்தை அலட்சியம் செய்தால் நாளைக்கு உங்களை எரித்து போக பண்ணும். அறிவீனமாக வேலை உண்மையில் உங்களை உந்தி தள்ளுவதற்கு பதிலாக தீவிரமாக களைப்புக்குள்ளாகிறது. தெளிவுக்கு பதிலாக எரிச்சல் ஊட்டுகிறது. கவனம் செலுத்துவதற்கு பதிலாக மூளையை மழுங்கடிக்கிறது. திருப்திக்கு பதிலாக மகிழ்ச்சியை இழக்க பண்ணுகிறது. குறுகிய கால வெற்றியை தந்து நெடுங்காலம் படுத்துவிட செய்கிறது. வெற்றிகரமான தலைவர்கள் குற்ற உணர்ச்சி இல்லாமல் வேண்டாம் என்று கூறிவிடுவார்கள். ஆற்றல் மேல் கவனமாயிருப்பார்கள். நாள்காட்டி கேலண்டர் மேல் அல்ல. முன்னேற்றத்தை கண்காணித்திடுங்கள். எப்பொழுதும் வேலை செய்து கொண்டே இருக்காதீர்கள். அவசரமாக செய்தே ஆக வேண்டும் என்ற நிலை உருவாகும் முன்னரே அதை செய்து விடுங்கள். அதை மீட்கவே முடியாது என்பது போல் மீட்கும் பணிக்கு நேரம் ஒதுக்குங்கள். சிறந்த தலைவர்கள் விரட்டி கொண்டே இருக்க மாட்டார்கள். அவர்கள் நீண்ட கால உறவை விரும்புவார்கள். மெதுவாக செய்யுங்கள், தொடர்ந்து செய்யுங்கள், குறித்த நோக்கத்தோடு செய்திடுங்கள். இந்த முறையில் உங்களுக்கு சேதம் உண்டாக்காமல் நீங்கள் வெற்றி பெறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்து வெற்றி அடைவது குறித்து நிக்கோலஸ் டோரஸ் சாண்டானா இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.